எனக்கு என்னென்ன எக்ஸிஸ்டிங்னு பார்த்துடலாம். ஒன்று வந்து பிசிஓடி, எனக்கு கண்டினியூஸாக ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, ஆயுஷ் ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு 2 டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மீலும் நான் அந்த டேப்லெட்டை மறக்காமல் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு ப்ளீட் ஆகாமல் இருக்கும். ஒரு மீல் 2 மீலுக்கு நான் வந்து அந்த டேப்லெட்ஸை மறந்துட்டேன் அப்படின்னா கூட சென்னையில் நார்மல் டெம்பரேச்சர்லேயே எனக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். மல்டிபிள் டைம்ஸ் ப்ளீட் ஆகும். அதாவது மந்த்லி ஒன்ஸ் ப்ளீடிங்கில் மல்டிபிள் டைம்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவே எனக்கு வந்து ஒரு நைட் மேர். அந்த மாத்திரையை மட்டும் மறந்துடாத ஆஷா, அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே வந்து டேப்லெட்ஸை கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருப்பேன். செகண்ட் ஒன் வந்து எனக்கு ஃபெரட்டின் லெவல் ரொம்ப லோ. பேசிக்கலி ஹீமோகுளோபின்குள்ள இருக்க அயன் கண்டென்ட் தான் வந்து ஃபெரட்டின். சென்னையிலேருந்து டெல்லி போய் டெல்லியிலேருந்து லேல இறங்கணும். லேல இறங்கின உடனேயும் -12 இருந்தது. ஃபர்ஸ்ட் 2 days வந்து பயங்கரமாக நான் அழுதேன். ஏன்னா ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் திஸ். ஏன்னா இவ்வளோ ஆல்டிடியூட் இருக்கு, இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, நம்ம ஆஃப் சீசனில் போகிறோம், கொஞ்சம் ரிஸ்கியான வேலை இது அப்படின்றதே எனக்கு தெரியல. நாங்கள் பாட்டுக்கு சும்மா ஜாலியாக புக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இத்தனைக்கு ஜிடி ஹாலிடேஸ் வந்து சொல்கிறாங்க, ஐயோ அது ஆஃப் சீசன், அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லியும் அதுக்கு மீறியும் ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணியாச்சுங்க, நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டோம். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு போயிட்டோம். நிறைய வீடியோஸோ இல்லை ChatGPTயோ கேட்டிருந்தோன்னா கண்டிப்பாக போயிருந்திருக்க மாட்டேன். இவ்வளோ பிரேவரி இருந்திருக்காது. ஓ ஆமாம், மறந்துட்டேன் நான் சொல்ல. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து ஆஃப் சீசன், விச் இஸ் ஜான் எண்ட். சீசனில் போனீங்கன்னா, ஏப்ரல் அந்த டைமில் போனீங்கன்னா கஷ்டப்பட தேவையில்லை, இவ்வளோ பாடுபட தேவையில்லை, கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லோக்கல் பீப்புளே வந்து எங்களை பார்க்கும்போது இப்பயே வந்தீங்க, சீசன் அப்போ வந்திருக்கலாம்ல, இப்போ எங்களுக்கே வந்து கஷ்டமா இருக்கும் இங்க லிவிங்லாம், இந்த வெதர்ல நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ நார்மலா ஹெல்த்தியா இருக்கிற பர்சனுக்கே அது கஷ்டம் அப்படிங்கும்போது எனக்கு இவ்வளோ பிசிஓடி கண்டிஷன்ஸ் வச்சுட்டு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. கம்மிங் பேக் டு டே 1 ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மூச்சு வாங்கிட்டே இருந்தது பயங்கரமா. ஆக்சுவலி நான் கொஞ்சம் பயந்துட்டேன். பீரியட்ஸ் பெயின் இருக்கு, இல்ல பெல்விக் பெயின் இருக்கு, இல்ல கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இது ரொம்ப நோன் பெயின். நான் வந்து பல வருஷமா அந்த சின்ன வயசுல எனக்கு அந்த பெயின் இருந்துட்டே இருக்கு. பட் எதுக்கு நான் பயப்படுவேன்னா, எனக்கு இந்த மூச்சு முட்டுறது, அப்புறம் தலை சுத்துறது, இதெல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பயம் ஆயிடும், ஏதோ ஆயிடுமோ. ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இல்ல. இப்ப கால் வலிக்கும் போது கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கும், என்ன பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ இந்த தலை சுத்துறது, மூச்சு வாங்குறது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம இன்னொருத்தவங்க ஹெல்ப்ல தான் நம்ம இருக்க போறோம், இல்ல விழுந்துட்டோம்னா யார் பாப்பா, அந்த பயத்துல தான் எனக்கு பிரீதிங் இஷ்யூஸ், தலை சுத்துறது இதெல்லாம் வந்து ரொம்ப பயம். அங்க போய் எனக்கு பிரீதிங் இஷ்யூ வந்தோடனே செத்தான் சேகர் மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு வில் பவர்ல தான் நான் சுத்தினேன். என்ன ஆனாலும் நம்ம பார்த்துப்போம்ல, அதே மாதிரி என்ன ஆனாலும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற வில் பவர் மட்டும்தான். அது அந்த ஒரே ஒரு தாட் ப்ராசஸை மட்டும் பிடிச்சிட்டு தான் அங்கே ஒரு 10 நாள் இருந்தேன். 2 to 3 days வந்து கஷ்டமா இருந்துச்சு, மூச்சு வாங்குச்சு, நடக்கவே முடியல. அடிப்பாதம் சொல்லுவாங்கல்ல, ஒரு அடிப்பாதம் வச்சாலே நான் வந்து ஒரு ½ minute நான் வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருந்தது. ஹையர் ஆல்டிடியூட்னால எனக்கு வந்து டபுள் விஷன் ஆயிடுச்சு. ஸோ என்னால் டக்குலாம் என்னால் பார்க்க முடியல. இப்போ நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இப்போ கீழே கொஞ்சம் சாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி உட்காந்தேன்னா எனக்கு எல்லாமே 2 தெரியும், ட்ரெஸ்ஸும் 2 தெரியும். ஸோ எதை கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆல்டிடியூட்னால தான் டபுள் விஷன் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ பேசிக்லி நான் என்னன்னா ஒன்றுமே பார்க்கல. ஆல்டிடியூட்ல என்ன ஆகும், லடாக்னா என்ன, அது எவ்வளோ தூரம் இருக்கு, எவ்வளோ ஹையஸ்ட் இதில் இருக்கு, எதுவுமே பார்க்காம சும்மா ஏதோ ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு போகிற மாதிரி போயிட்டேன். வந்ததுக்கு அப்புறம் ChatGPTல கேட்கும்போது தான் ஓ இது டபுள் விஷன் ஆனதே வந்து ஆல்டிடியூட்னால தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி லேவே ஹையர் ஆல்டிடியூட், இன்னும் மேலே ஆல்டிடியூட்க்கு நம்ம மவுண்டன்ஸ்க்கு போவோம், ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த டிப் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ 17,000 feet வரைக்கும் போகிறோம். -20 degrees 26 degrees வரைக்கும் இருக்க போகுது அப்படின்றதுலாம் எங்களுக்கே ஐடியா இல்லை. நாங்கள் என்ன நினச்சிட்டோம்னா விண்டரை கொஞ்சம் கேஷுவலாக இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிட்டோம். பட் மேலே போக 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 என்ன ஆச்சுன்னா என்னோட பாடி வந்து அந்த ஸ்னோவையும் அந்த குளிரையும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சிச்சு. ப்ளீட் ஆக டே 1லேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பாட்டிங் இருந்தது. டேப்லெட்ஸும் போட்டேன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, பேடும் ஆனால் வைப்பேன். ஏன்னா திடீர்னு எப்போ என் பாடி என்ன கைவிடுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதனால பேடும் வச்சிருந்தேன். யோசிச்சு பாருங்க, -degreesல இருக்கிற ஒரு ஸ்னோ டைம்ல வந்து தண்ணி எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். உங்களுக்கு சூச்சு பொறுக்கோ கக்கா பொறுக்கோ வந்து சுத்தமாக வந்து தண்ணி ஊற்றி, இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவி இல்லை ஷவர் வச்சு கழுவி, ஹேண்ட் ஷவர் வச்சு கழுவி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கும். யூஸ்வலாக அங்கே போறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூச்சு போயிட்டு அப்படியே மாட்டிப்பாங்க. வீட்டுக்கு வந்து தான் கழுவும். கொஞ்சம் சொல்றதுக்கு டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்கும். பட் அந்த குளிரில் நம்ம அப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஸ்பாட் ஆயிட்டு இருக்கு, ப்ளீட் ஆகும், நான் அதை வாஷ் பண்ணி தான் ஆகணும். அதனால நான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அந்த டைம்ல ஷவர்லாம் இல்லை, சுடுதண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பயுமே, அந்த ஹீட்டர் இது மாதிரி. அதுல நம்ம கொஞ்சம் எடுத்து இந்த ஃப்ரீஸ் ஆகிற தண்ணியில மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டைம் நான் சூச்சு போகும்போதும் ப்ளீட் ஆகும் லைட்டா. ஒவ்வொரு டைமும் நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி உட்காந்து அதை வாஷ் பண்ணி நான் திருப்பி போடுறதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. எனக்கு சூச்சு போறதுக்கே வந்து ஐயோ சூச்சு போகணுமா, அது ஒரு பெரிய வேலையாச்சு அப்படின்ற மாதிரி
மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. 4 days வரைக்கும் ஸ்பாட்டிங் தான் இருந்தது. ஓகே, மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஹையஸ்டா வந்து பேங்காங் லேக்னு ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்ல வந்து சுத்தமா ஆக்சிஜனே இல்ல. குண்டா இருக்கிற எனக்கு மட்டும் இல்ல, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் ஆக்சிஜன் பயங்கரமா டிராப் ஆயிடுச்சு. 80 75 அந்த மாதிரி டிராப் ஆயிடுச்சு. அந்த ரூம்ல வந்து ஹீட்டர் போட்டிருந்தாங்க. அது வந்து கெரோசின் ஹீட்டர். கெரோசின் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் நிறைய வந்து எமிட் பண்ணும், வெளியே விடும். ஸோ நம்ம அந்த ரூம்குள்ள தான் இருக்கோம் போது இன்னும் ஆக்சிஜன் கம்மியாயிடும். யூஸ்வலா அங்க ஆக்சிஜன் பயங்கர கம்மி. இன்னும் ரூம்குள்ள கெரோசின் விடுற CO2 ஓட சேர்த்து இன்னும் கம்மியாகி ரொம்ப லோவாகி பயங்கரமா மூச்சு. லிட்டரலி எப்படின்னா இந்த இப்படி தலை வந்து இங்கிருந்து இங்க வரைக்கும் போயிட்டு வர்ற அளவுக்கு அந்த நைட்டை நான் வந்து வாழ்நாளில் சாகுற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அதாவது அந்த பேங்காங் லேக்கை பார்த்துட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம மவுண்டன் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கி லேக்கு நார்மலாக மக்கள் வாழ்ற இடத்துக்கு நம்ம வரணும். ஸோ அந்த நைட்டு வந்து இட் வாஸ் சோ ஹாரிபிள். மெடிக்கல் எமர்ஜென்சி ஆயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. மேபி இது என் வில் பவரா, என் பாடி தாங்குச்சு அதனால அப்படின்னு நான் சொல்லலாம். பட் எல்லாருக்கும் தாங்குமானா டவுட் தான், கண்டிப்பா டவுட் தான். 90% வந்து டவுட் தான். யூ மைட் கோ அவுட் ஆஃப் ஆக்சிஜன், யூ மைட். நான் ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் இருந்தேன் அங்க. ஆக்சிஜன் சிலிண்டருமே வந்து ஒரு 6 பம்ப் நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு half an hour உங்களால இப்படி ஃபுல்லா மூச்சு விடாம இப்படி மூச்சு விட முடியும். ஆனா அது ஒரு half an hour மட்டும்தான். அந்த half an hourக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் இங்க இருந்து இங்க வரைக்கும் இழுத்து மூச்சு விடுற மாதிரி ஆயிடும். அண்ட் மூச்சு விடுறது ஒரு நைட் மேர். இப்ப தண்ணி நம்ம எடுக்கிறோம்னு வைங்க, பக்கெட்ல வந்து சுடு தண்ணி கலந்து கொடுப்பாங்க. பைப்ஸ்ல இருக்கிற தண்ணி எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகி பைப் வெடிச்சிரும் சொல்லி கனெக்ஷனே இருக்காது, வாட்டர் கனெக்ஷனே இருக்காது. பைப்ஸ் இருக்கும் ஆனா அதுல வாட்டர் வராது. பக்கெட்ல வந்து சுடு தண்ணி வச்சு கொடுப்பாங்க. அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உங்க பிசினஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இப்படி கீழே ஊத்துனீங்கன்னா அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தான் வந்து பாத்ரூம்ல இருக்கும். அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆயிருந்தது. அங்க போய் ஃபுல்லா அடிச்சு நவுத்தி ஹெவி ப்ளீடிங் பயங்கரமா. இவ்வளவு பெரிய கிளாட்ஸ் வந்து நான் வந்து அவ்வளவுதான், நான் செத்துருவேன் இன்னைக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அந்த அளவுக்கு ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து கீழே இறங்கி போனா கூட அது லே தான். அதாவது பேங்காங்ல இருந்து லேக் போனா அதுவுமே ஹை ஆல்டிடியூட் தான். எனக்கு எப்படா என்னை வீட்டுக்கு விட்டுருங்க, மேபி நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, நான் செத்துட்டா என்னை எப்படி கூட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி அ நைட்மேர், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கேரி. மேபி அது விண்டர்னால நான் சொல்றது வந்து உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம். ஐ திங்க் டிசம்பர் ஜான்ல நீங்க போகாம இருந்தா இவ்வளோ ஹாரிபிளா இருக்காதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஏப்ரல்ல வந்து போனீங்கன்னா மேபி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் டைமா போறீங்க, ஏப்ரல்ல போறீங்கன்னா ஏப்ரல்ல போறதே நைட்மேர் மாதிரி தான் இருக்கும். ஜான்ல போயிட்டனால எனக்கு ஏப்ரல்ல போனோம்னா பெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸ்டில் உங்களுக்கு நைட்மேர் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் மீறி நான் அந்த பேங்காங் லேக்கோட அழகா பார்க்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா போகலாம். ஆஸ் அ பர்சன் who does not like travel, I will definitely not go to that Pangong lake again. காது வலி தலைவலி ஏன்னா எக்ஸ்ட்ரீமா வந்து கோல்டு இருக்கனால நீங்க ரூம்குள்ள ஸ்டே பண்ணிருக்கும் போது ஹீட்டர் போட்டிருப்பாங்க, அப்பெல்லாம் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். பட் நீங்க ஒன்ஸ் யூ ஸ்டெப் அவுட் உங்களுக்கு காது பயங்கரமா வலிக்கும். இங்கன்னு அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே பிச்சு எரிஞ்சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலிக்கும். அது வந்து நமக்கு தெரியும் இவ்வளோ ஸ்னோ இருக்கு அதனால தான் வலிக்குது, உள்ள போனா நல்லா ஆயிடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் அதை நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். டேப்லெட் போடாம மேனேஜ் பண்ணணும்னு பார்த்தேன் ஒரு ஃபர்ஸ்ட் 4 days. பட் ஆனால் முடியல. 5th டேல இருந்து 10th டே வரைக்கும் சாரிடான், குரோசின் இது ரெண்டும் அடிச்சு நவுத்தியாச்சு. எனக்கு லிவர் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து early 20sல பயங்கரமா டேப்லெட் சாப்பிட்டு லிவரை டேமேஜ் பண்ணி நிறைய சில்மிஷங்களை பண்ணிவிட்டேன். காஷியஸா வந்து ஒரு டேப்லெட் எடுக்கணும்னா ரொம்ப யோசிச்சு தான் எடுப்பேன். 4th டேக்கு அப்புறம் என்னால தாங்கவே முடியல. தலைவலி தாங்க முடியல, காது வலியும் தாங்க முடியல. பேங்காங் லேக் பிளஸ் இன்னொன்னு அந்த கார்துங்கா ஃபீட், அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஃபீட்டுக்கு கூட்டு போவாங்க. ஆல்டிடியூட் சிக்னஸ் டேப்லெட்ஸ் இருக்கும், அதுமே நான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் 3 days எடுக்கல. பட் அதுக்கு மீறி மேல போக போக ஏதாவது ஆயிடுமோன்னு பயத்துல ஆக்சுவலி நான் போட மாட்டேன், நானும் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்லாம் சொன்னேன். 3 days போய் செத்து போக போறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. Day 4, Day 5 days 3 நாளுமே வந்து நாங்க ஹையஸ்ட் பாயிண்ட் போற இடத்துல எல்லாம் வந்து நான் வந்து AMS டேப்லெட் போட்டுக்கிட்டேன். AMS டேப்லெட் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு தான். AMS டேப்லெட் போடாம போயிருந்தா இன்னும் ஒரு மாதிரி பேஷண்ட் ஆயிருப்பேன். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. AMS டேப்லெட்னால தான் எனக்கு வந்து ஃபைட் ஆஃப் பீரியட்ஸ் டேப்லெட்ஸ் போட்டும் எனக்கு வந்து கிளாட்ஸோட ஹெவி ப்ளீடிங் ஆச்சான்னு ஒரு டவுட் இருக்கு. திடீர்னு டெம்பரேச்சர் சேஞ்சில் போய் ஒரு புது டேப்லெட் போட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே என்ன AMS நார்மல் டெம்பரேச்சர், நார்மல் சென்னையில் வந்து AMS டேப்லெட் போட்டால் நம்ம வந்து சுற்றிட்டு போக முடியும். ஐ டோன்ட் நோ ஹவு டு அதை வந்து பாடிக்கு கெட் யூஸ்ட் ஆகுறது எப்படின்னு எனக்கு தெரியல. மென்சுரல் இதில் வந்து அந்த டேப்லெட் ஏதோ பண்ணுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ டு சம்மரைஸ் ஆல் திஸ், நான் போட்ட டேப்லெட்ஸ் வந்து ஆல்டிடியூட் சிக்னஸ் டேப்லெட்ஸ் போட்டிருந்தேன், சாரிடான் போட்டேன், குரோசின் போட்டேன், எனக்கு பீரியட் ஸ்டாப் ஆகுறதுக்கு டேப்லெட் போட்டேன், ஆக்சிஜன் சிலிண்டர்
சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணேன். இதெல்லாம் பண்ணியும் நான் வந்து செத்து போயிடுவேன், 90% நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து 10 நாள் இருந்தேன். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து ஓகே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். குண்டா இருக்கவங்கலாம் போயிட முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஐ டோன்ட் நோ. ஏன்னா எல்லா குண்டா இருக்கவங்களுக்கும் ஒரே ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு வேற வேற ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஹெல்த் கண்டிஷன் சொல்றேன். எல்லாருக்குமே பிசிஓடி, எல்லாருக்குமே தலைவலி அப்படின்னு இருக்காது. ஒவ்வொரு பாடியோட வில் பவர் வந்து வேற, ஒவ்வொரு பாடி வந்து அடாப்ட் பண்ணிக்கிற விதமும் வேற. நான் இப்படிதான் ஆச்சு. பட் யூ டேக் an informed decision on what you wanted to do with your own health conditions. ஏதோ அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் கிட்டயாவது போய் கேட்டுருங்க இந்த மாதிரி போலாமான்னு. பட் எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்துட்டு போயிருங்க. என்ன மாதிரி வந்து திமிரா இல்ல அங்க போயிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கணும். ஆக்சிஜன் சிலிண்டர் இங்க விற்காது, ஃபிளைட்ல அலௌட் கிடையாது. அங்க போனோடனே இறங்கினோடனே ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கிருங்க, ஏஎம்எஸ் டேப்லெட்ஸ் வாங்கிருங்க. எல்லாமே இருக்கிற என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாமே வாங்கி வச்சிருங்க. பிளஸ் சைஸ் பீப்புள் வந்து லடாக் போலாமா இல்லையான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா 90% போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். irrespective ஆஃப் உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஆர் உங்களோட சைஸ் ஆர் உங்களோட வில் பவர் இதெல்லாம் மீறி உங்களுக்கு வந்து போகணும், கண்டிப்பா போகணும், நான் என்ன ஆனாலும் செத்தாலும் பரவாயில்லடா அப்படின்னா நீங்க கண்டிப்பா போய்க்கலாம். பட் லடாக் இஸ் a வெரி குட் பிளேஸ் டு see. ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கணுமான்னு கேட்டா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி சில பேர் இருக்கலாம், பட் எனக்கு அப்படி கிடையாது. See you on the next video. Bye.